எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நீங்கள் பார்த்துருக்குது ஸ்பீட் கிரியேட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நார்மல் வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். அதே போல் ஜிபி வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் 3 டேட்டா கிளிக் பண்ணிட்டு ஜிபி செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீம் ஆப்ஷன் காமிக்கும். இந்த தீம் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே காமிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டவுன்லோட் தீம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாடல் தீம் வேணுமோ நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நிறைய தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற தீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீம் தான். ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அவங்க அனுப்புகிற மெசேஜ் ஒரு கலரு, நம்ம அனுப்புகிற மெசேஜ் ஒரு கலரு, பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே போல் உங்களுக்கு டார்க்கு, ஒயிட் மோடு அதெல்லாம் வந்து இருக்குது. அதே போல் நிறைய டிசைன்ஸு, டிஃப்ரென்ஸு, கலர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோடு தீம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் வந்து தீமை வந்து நெட்லேருந்து பார்த்திங்கன்னா இல்லை கூகுளில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க தீம் வந்து எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா, இதில் எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி அந்த தீமை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். அதே போல் சேவ் தீம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கும். அதாவது நீங்கள் அந்த தீம் வந்து நேம் டைப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு தீமை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா ரீஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். அதே போல் ரீசெட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது நீங்கள் ஏதாச்சும் கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே தெரியல, ஏதோ மாற்றிட்டேன் அப்படின்னா ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அதாவது நீங்கள் செட்டிங்கில் போய்ட்டு தேவையில்லாத எதனா நீங்கள் மாற்றி வச்சுட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரீசெட் பண்ணிடலாம். அதே போல் டெலிட் ஆல் சேவ்டு இன்ஸ்டால்டு தீம், அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ண டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க தீம் எல்லாமே எனக்கு தேவையில்லை, அதாச்சும் நீங்கள் எந்த தீமே வேணாம், எனக்கு டிஃபால்ட்டாக இருக்க தீமே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க டெலிட் ஆல் சேவ்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா தீமும் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ஆகிடும். நார்மலாக உங்கள் வாட்ஸ்அப் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற பெஞ்சோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரி, ஓகே நண்பா, இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ நிறைய பேர் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஜிபி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை அடுத்தவங்க பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். கலக்கலாக இருக்கும். நிறைய தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நீங்கள் போய்ட்டு ஒன்று ஒன்றா டவுன்லோட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பீட் கிரியேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ நண்பா.